அன்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கிறீங்களா? உங்களுக்காக விசேஷமா நம்முடைய சால்வேஷன் ஃபுல் காஸ்பல் அசெம்பிளி சபையில விசேஷமாய் ஜெபித்துள்ளோம். இந்த மாதம் கிறிஸ்துமஸ் மாதம் இல்லைங்களா? சரி, நிறைய ஆயத்தமாக இருப்பீங்க. உங்க வீடுகள் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கோம், உங்க குடும்பங்கள் ஆயத்தமாக. ஆனால் ஆண்டுடைய வார்த்தைக்கு நீங்கள் ஆயத்தமா இருக்கீங்களா? அதுதான் ரொம்ப முக்கியமானது. வார்த்தை கேட்டு வார்த்தைக்கு யார் ஒப்பு கொடுத்து நடக்கிறார்களோ அவர்களை தேவன் ஆசீர்வதிப்பது நிச்சயம். அல்லேலூயா. பாருங்க, இதை குறித்து வேதம் சொல்லுது. சங்கீதம் 119 அதிகாரத்திலே 97வது வசனத்திலே தாவீது ஒரு வார்த்தை சொல்கிறார். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன், நாள் முழுதும் அது என் தியானம். கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத வசனத்தின் மேல் யார் பிரியமாய் இருக்கிறார்களோ அவளோடு கூட தேவக்கரம் துணையாய் இருக்கும். ஆகவே நீங்கள் வசனத்தின் மேல நோக்கமா இருங்க, வசனத்தை பற்றி கொள்ளுங்க, வார்த்தை பிடித்துக் கொள்ளுங்க, வசனத்தை தியானிங்க. உங்க குடும்பத்துல தேவன் மகிமையான காரியங்களை செய்வது நிச்சயம். ஆகவே கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நான் ஜெபிக்கட்டுமா? அன்பு பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். அவருடைய குடும்பங்களில் என்ன சூழ்நிலை இருந்தாலும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறுவதா பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்யும் ஆசிரியம். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் மகத்துவமான காரியங்களை செய்கிறார்கள். ஆண்டவரே, உமது வேதமே என் தியானம் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது சொன்னது போல ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிற அந்த கிருபைகளை தருவீராக. வசனத்தை தியானித்து ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கம் அடையாதபடி காத்துக்கொள்ளும். இந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பெற்றுக்கொண்ட நன்மைகளை கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. மற்றவர்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க, வசனத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.